அந்த அருங்காட்சியகத்துல இருந்து வெளியே வந்ததும் படிக்கட்டுகள்ல ஏற ஆரம்பிச்சேன். நிறைய படிக்கட்டுகள், இது எல்லாமே லேட்டரைட் கற்கள்ல தான் கட்டியிருக்காங்க. இத பாத்தீங்களா? மலை ஏறின கொஞ்ச தூரத்திலேயே பாதையோட 2 பக்கமும் சிவலிங்கம் இருக்குங்க. இதை உத்து பார்க்கலனா கண்டிப்பா கவனிக்க வாய்ப்பு இல்லை. சிவலிங்கத்தோட பீடம் மட்டும்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இதுவுமே ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மலைப்பகுதியில ஏறினோம்னா 2ஆம் அடுக்கு வருங்க. அப்பத்தான் இந்த கோயிலோட கோபுரம் மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும். இந்த அடுக்குக்கு வந்து சேர்ந்ததும் வலதுபுறத்துல ஒரு கட்டடம் இருக்குங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த கட்டடத்துல தான் கெமூர் அரச குடும்பத்தினர் முக்கியமான திருநாட்கள்ல வந்து அவங்களுடைய உடை மாத்துறது இல்ல வேற சில முக்கியமான வைபவங்கள்லாம் நடந்த இடம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அரச குடும்பத்தினராகட்டும் இல்ல முக்கியமானவர்கள் வந்தாலோ தங்குறதுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டினா 160 மீட்டர் தூரத்துக்கு லேட்டரைட் கற்களாலான அழகான நடைபாதை இருக்கு. இருபுறமும் 70 சாண்ட்ஸ்டோன் தூண்களால அலங்கரிக்கப்பட்டிருக்குங்க. இதுக்கப்புறம் 2 5 தள பாம்புகளாலான பாலங்களை கடந்தா ஒரு 5 அடுக்கு படிக்கட்டுகள் வருது. இதுல மொத்தம் 52 படிகள் இருக்கு. இதையெல்லாம் கடந்து மேலே போனா இந்த அழகான கைலாய கோயிலான பனோங்ரம் சிவாலயத்தை அடையலாம். இந்த அழகான கோயிலுக்கு மேலும் அழகு சேர்க்கிற மாதிரி 4 அல்லி மலர்களால நிறைஞ்ச குளங்கள் இருக்குங்க. இது இந்த கோயிலோட நுழைவாயிலேயே வரவேற்கிற விதமா சிறப்பா அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட இயற்கைக்கு பலியான நிலையில இருந்த இந்த கோயிலை 1971 இருந்து மறுசீரமைப்பு வேலைகளை செஞ்சு இந்த கோயிலோட பழைய தோற்றத்துக்கு கொண்டு வர தாய்லாந்து அரசாங்கம் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடுமையா வேலை செஞ்சாங்க. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.